விஜய் விஷால் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி, அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு என்னாச்சு? ஏன் அவர் திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட ஒன் ஆஃப் த சூப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா அது விஜய் விஷால் அவர்கள் தான். டாப் 3 வரைக்கும் வந்திருந்தாரு ஃபைனல்ல. பிக் பாஸ் முடிச்சு வெளியே போனதுக்கப்புறம் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருந்துச்சு. தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டை பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்களையும் அவர் சோசியல் மீடியால பகிர்ந்துக்கிட்டாரு. அவரை பத்தியும் நிறைய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல வெளிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தான். என்னப்பா சொல்ற? அவருக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ல ஏகப்பட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அக்ரெசிவா விளையாடுற மாதிரியான கேம்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, சரியா தூங்கியிருக்க மாட்டாங்க. நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள மீறி நெறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. அவங்க என்னதான் கான்ஷியஸா இருந்தாலுமே, ஒரு சில விஷயங்கள நம்ம அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. இந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் விஷாலோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபுல் செக்கப் எடுக்க சொல்லியிருக்காங்க. குறிப்பா தலையில செக்கப் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த ட்ரம் டாஸ்க் வந்துச்சு இல்லையா? அதில விஜய் விஷால் அவர்களுக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா பயந்துட்டாங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பிற்காலத்தில அப்படின்னு. உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு மொத்தமா அவர் பாடிய ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தலைய. அண்ட் அதுக்கப்புறம் எல்லா ரிப்போர்ட்ஸையுமே வாங்கி பார்த்துருக்காங்க. நார்மல்னு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அமைதியாகி இருக்காங்க. அத தொடர்ந்து வேற ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் விஷால் அவர்களுக்கு டயட் பிளான் வந்து ஒண்ணு வாங்கியிருக்காங்க. எதற்காகப்பா? அவர் எப்பவும் போல தானே இருக்காரு அப்படின்னா, அவர் எப்பவும் போல தான் இருக்காரு. ஆனா சத்துக்கள் வந்து பிக் பாஸ் வீட்ல கிடைக்குமா அப்படின்னா கஷ்டம் தான். ஏன்னா ரொம்பவே லிமிட்டடான சாப்பாடு தான். அதனால வெளிய வந்து கரெக்ட்டா அவரோட பாடிய மெயின்டெயின் பண்ணணும், பிசிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டயட் பிளான் ஒண்ணு வாங்கியிருக்காங்களாமா. இதற்காக தான் அவரு ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பொதுவாவே எவ்ரி பிக் பாஸ் மெம்பர்ஸ் வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் இத பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்த தான் விஜய் விஷால் அவர்களோட ஃபேமிலியும், விஜய் விஷாலுமே பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமால பிரபல நடிகரா இருக்கக்கூடியவர் தான் ராஜ்கிரண் அவர்கள். இப்பயுமே அவரு ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. தனுஷ் அவர்களோட இட்லி கடை படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில ராஜ்கிரண் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட பெயர பயன்படுத்தி உங்ககிட்ட யாராவது வந்து பேசினாலோ, இல்ல ஃபோட்டோவ காமிச்சு உங்ககிட்ட யாராவது வந்து பேசினாலோ, அத நம்பாதீங்க. அது முழுக்க முழுக்க ஃபேக் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவர வச்சு படம் பண்றேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இவரு கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பேசினதுக்கப்புறம். ஆனா அந்த படம் டிராப் ஆகிட்டு இவரும் விட்டுட்டாரு. ஆனா அப்ப எடுத்த ஃபோட்டோ வச்சு மத்த புரொடியூசர்ஸ் கிட்டயோ, இல்ல மத்த ஆக்டர்ஸ் கிட்டயோ காட்டி பணம் ஏமாத்திட்டு இருக்காங்களாமா. மேலும் நெறைய பொதுமக்கள் கிட்ட இந்த படத்துல நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அவங்க கிட்டயுமே காசு ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது ராஜ்கிரண் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனேயே இந்த ஒரு விஷயத்த அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்டுட்டாரு. இதுக்கப்புறம் யாரும் ஏமாறாதீங்க. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. என்னோட ரசிகர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, என்னோட தாழ்மையா வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி ராஜ்கிரண் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.